ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். எழுதுங்க. மூன்று எண்கள் 3:4:5 என்ற விகிதத்தில் உள்ளன. மூன்று எண்கள் 3:4:5 என்ற விகிதத்தில் உள்ளன. அவைகளின் வர்க்கங்களின் கூடுதல் 1250 எனில் 1250 எனில் அந்த மூன்று எண்களின் கூடுதல் கவனிங்க. 1250 எனில் 1250 எனில் அந்த மூன்று எண்களின் கூடுதல். இப்ப அந்த எண்களின் விகிதம் என்னவா இருக்கு? அந்த எண்களின் விகிதம் 3:4:5. அப்ப அந்த எண்கள் என்னவா இருக்கும்? 3x, 4x, 5x. ஏன்? நமக்கு தெரியும் விகிதம் அப்படின்றது ஒரு பொதுவான எண்ணால என்ன செய்யப்பட்டிருக்கும்? பெருக்கப்பட்டிருக்கும் இல்லையா? அப்ப 3x, 4x, 5x அப்படின்னு இருக்கும். ஏன் லைட் என்னாச்சு? சரியா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கணக்குப்படி என்ன சொல்றாங்க? ஸ்கொயர் அப்படின்றாங்க. அந்த எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். அப்ப அந்த எண்களின் வர்க்கம் என்னவா இருக்கும்? 3x ஸ்கொயர், 4x ஸ்கொயர், 5x ஸ்கொயர். இப்ப அந்த எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் இல்லையா? அப்ப எவ்வளவு வருதுன்றாங்க? 1250. அப்ப 9x ஸ்கொயர், 16x ஸ்கொயர், இங்க 25, x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1250. இப்ப எல்லாத்தையும் கூட்டுறீங்கன்னா 16 9 பிளஸ் 25 எவ்வளவு? 50x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1250. கேன்சல் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? எக்ஸ் எவ்வளவு? 5. சரியா? இப்ப கேள்வி என்ன கேக்குறாங்க? அந்த எண்களின் கூடுதலா கேக்குறாங்க. கேள்வி அந்த மூன்று எண்களின் கூடுதல் கேட்கிறாங்க. அப்ப முதல்ல அந்த மூன்று எண்களை கண்டுபிடிப்போம். 3x எவ்வளவு? 15 இல்லையா? அதுக்கு ரெண்டாவது நம்பர் என்னது? 4x. அப்ப 4x எவ்வளவு? 20. 5x எவ்வளவு? 25. அப்ப எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா எவ்வளவு? 20 15 35. சரியா? அவ்வளவுதான் ஆன்சர். அதான். கொஞ்சம் குயிக்கா எழுதுங்க பார்ப்போம். அடுத்தது இரண்டு எண்களின் விகிதம். இது எழுதிட்டீங்களா? எழுதல. சரி, குயிக்கா எழுது.
எழுதிட்டீங்களா? ஓகே. இரண்டு எண்களின் விகிதம் 3:4. இரண்டு எண்களின் விகிதம் 3:4 மற்றும் மற்றும் அந்த எண்களின் பெருக்கற்பலன் 432 எனில் மற்றும் அந்த எண்களின் பெருக்கற்பலன் 432 எனில் பெரிய எண் கண்டுபிடிக்கலாமா? ரேஷியோ என்ன கொடுத்திருக்கிறாங்க? ரெண்டு எண்கள் 3:4. அப்ப அந்த எண்களை எப்படி எடுத்துக்கிறீங்க? 3x, 4x. சரி. 144. கேள்வி என்னது? அந்த எண்களில் பெருக்கற்பலனா? அந்த எண்களில் பெரிய எண். இப்ப கவனிங்க. அந்த எண்களின் பெருக்கற்பலன் எவ்வளவு? 432. சரி, இதை நீங்க என்ன செய்யலாம்? இதுலயே நேரடியா கேன்சல் பண்ணலாம். இதனால வகுப்படுமா வகுப்படாதா? வகுப்படும் இல்லையா? ஒரு நாள் 4, 0, 8 4 32. இது 3 வகுப்படுமா வகுப்படாதா? வகுப்படும். வெரி குட். ஒரு 3 3 3 9 மிச்சம் 1 6 3 18. ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எவ்வளவு? எக்ஸ் ஸ்கொயர் 36. எக்ஸ் எவ்வளவு? 6. கேள்வி என்னது? அந்த எண்களில் பெரிய எண் 3x பெருசா இருக்குமா 4x பெருசா இருக்குமா? 4x பெருசா இருக்கும். அப்ப 4x is equal to 4 into x பதிலா எவ்வளவு? 6. அப்ப எவ்வளவு? 24. சரியா? இப்ப இதுல நிறைய கிளை கேள்விகள் கேட்கலாம். இப்ப பெரிய எண் கேட்டது போல சிறிய எண் கேட்கலாம். அந்த இரண்டு எண்களின் கூடுதல் கேட்கலாம். சரிங்களா? அல்லது அந்த இரண்டு எண்களின் வேறுபாடு கேட்கலாம். புரியுதுங்களா? அல்லது பெரிய எண்ணை சிறிய எண்ணால் வகுத்தால் கிடைக்கும் ஈவு, இந்த மாதிரி கேட்கலாம். நீங்க ரிஸ்க் எது வரைக்கும் தான்? இந்த 2 நம்பரை கண்டுபிடிக்கிறது வரைக்கும் தான். அதுக்கு பிறகு நீங்க கவனமா எதை கேட்கறாங்கன்னு பார்க்கணும். ஓகே. அடுத்தது 3 எண்களின் பெருக்கற்தொகை 750. 750. 3 எண்களின் பெருக்கற்தொகை 750. மூன்று எண்களின் பெருக்கற்தொகை 750. அவைகளின் விகிதம் 1:2:3 எனில் அவைகளின் விகிதம் 1:2:3 எனில் அந்த எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். அந்த எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். கேள்வி திருப்பி சொல்றேன். 3 எண்களின் பெருக்கற்தொகை 750. அவைகளின் விகிதம் எவ்வளவு? 1:2:3. அப்ப அந்த எண்கள் என்னவா இருக்கும்? x, 2x, 3x இல்லையா? அந்த எண்கள். இப்ப இது 3ஐயும் பெருக்குறாங்க இல்லையா? பெருக்குனீங்கன்னா எவ்வளவு வரும்? 3 into 2. அதாவது என்னது? x into 2x into 3x எவ்வளவு? 750. இப்ப நீங்க கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். நிச்சயமா 7 5 12 2 1 3 3ஆல கேன்சல் ஆகும் இல்லையா? 1 3 3 2 3 6 மிச்சம் 1 5 3 15 50. இங்க
ரெண்டால கேன்சல் ஆகும். எவ்வளவு? 125. ஆக்சுவலா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்னது? எக்ஸ் கியூப் இல்லையா? ஆமா, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்னது? எக்ஸ் பவர் கியூப். ஸோ அப்போ எக்ஸ் கியூப் வந்து எவ்வளவு? 125. நான் எக்ஸ் எவ்வளவு? 5. இப்ப கேள்வி என்னது? அந்த எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். சரிங்களா? அப்ப இங்க கவனிக்கணும். ஆக்சுவலா முதல் எண் என்னது? எக்ஸ். அப்ப எக்ஸ் எவ்வளவு? 5. இரண்டாம் எண் என்னது? 2x. அப்ப 2 × 5 எவ்வளவு? 10. மூன்றாம் எண் என்னது? 3x. 3 × 5 எவ்வளவு? 15. இப்ப அந்த எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் இல்லையா? தானே கேட்டிருக்காங்க. நீங்க சொன்னதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப 5 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் 15 ஸ்கொயர் 25 பிளஸ் 100 பிளஸ் 225 போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? 225 வரும். 325 பிளஸ் 25 350. சரியா? கொஞ்சம் குயிக்கா எழுதுங்க. ஓகே, அடுத்தது எழுதிட்டீங்களா? புரியலையா? இல்ல புரியலைன்னா தயவு செஞ்சு கேட்டுருங்க. சரியா? இப்பவே உங்களுக்கு என்ன சொல்றது, இப்ப புரியல அப்படின்னு சொன்னா திருப்பி போய் நோட்டை பார்க்கும்போது பேப்பர் மட்டும் பிளாங்கா தெரியும். ஆமா, அதனால இப்பவே கேட்டுருங்க. ஓகே, அடுத்தது 3 எண்களின் விகிதம் 3:4:7. 3 எண்களின் விகிதம் 3:4:7. மேலும் அவற்றின் பெருக்குத்தொகை 18,144. மேலும் அவற்றின் பெருக்குத்தொகை 18,144 எனில் அந்த எண்களின் மதிப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த 3 நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிங்க பாப்போம். கண்டுபிடிச்சிங்களா? சொல்லிருக்கிற ஒரு கணக்குக்கு 1 நிமிஷம் தான் அதிகபட்ச டைம். அப்ப அதுக்குள்ள யாரு வேகமா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். 15 செகண்ட் 30 செகண்ட். என்னது?
12 அப்படி ஒரு ஆப்ஷன்லேயே இல்லாமா? ஆப்ஷன் ஏ 18, 24, 42. 18, 24, 42. ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஏ 18, 18, 24, 42. 18, 24, 42. ஆப்ஷன் பி 9, 12, 21. ஆப்ஷன் பி 9, 12, 21. ஆப்ஷன் சி 15, 20, 25. ஆப்ஷன் சி 15, 20, 25. ஆப்ஷன் டி 15, 20, 35. 15, 20, 35. கொஞ்சம் புத்திசாலிகளா இருந்தா செஞ்சு பார்க்காமையே கண்டுபிடிச்சிடலாம் ஆப்ஷன் வச்சு. 18 எப்படி கண்டுபிடிச்சீங்க? பெருக்கற பலன் 4ல என்ன வருதுன்னா அது எப்படி? 4, 2, 8, 4, 1, 4 அப்படி எதுவும் பாத்தீங்களா? நீங்க ஆன்சர் சரி, ஆனா மெத்தடு தவறு. இங்க கவனிங்க, முறை என்னன்றதை நம்ம பிறகு பார்ப்போம். சரிங்களா? இப்ப கவனிங்க, 3 எண்களின் விகிதம் 3:4:7 இல்லையா? அப்ப அந்த எண்கள் என்னது? 3x, 4x, 7x. அந்த எண்களின் பெருக்கத்தொகை எவ்வளவு? அப்ப 3x இன்ட்டு 4x இன்ட்டு 7x எவ்வளவு? 18,144. சரியா? சரி, இப்ப இது என்ன செய்யும்? முதல்ல 3ஆல கேன்சல் ஆகுமா? ஆகும். 6 3 18, 0, 4 3 12, மிச்சம் 2 24, எண் 3 24. சரியா? அதுக்கடுத்து என்ன செய்யும்? 4ஆல கேன்சல் ஆகுமா? ஆகும். 15 4 60, 12 4 48. சரியா? அதுக்கடுத்து எதால கேன்சல் ஆகும்? 7ஆல கேன்சல் ஆகும். 1 7 7 14, மிச்சம் 1, 11, 1 7 மிச்சம் 4, 6 42. அப்ப x கியூப் 216னா x எவ்வளவு? 6 தானே? 6 6 36, 36 6 எவ்வளவு? 36 6 எவ்வளவு? 216. சரியா? எக்ஸ் ஓகே. இப்ப கேட்டிருக்கிற கேள்வி என்ன? அந்த எண்கள் இல்லையா? அப்ப 3x 3 × 6 எவ்வளவு? 18. 4x 4 × 6 எவ்வளவு? 24. 7x 7 × 6 எவ்வளவு? 42. அப்ப 3 18, 4 24, 7 42. ஸோ இதான் ஆன்சர் இல்லையா? இப்ப ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? 3 எண்களின் பெருக்கத்தொகை எவ்வளவு? 18,144. சரியா? இப்ப ஆப்ஷன் ஏ என்ன இருக்கு? 18, 24, 42. ஆப்ஷன் பி என்ன இருக்கு? 9, 12, 21. ஆப்ஷன் சி 15, 20, 25. ஆப்ஷன் டி 15, 20, 35. இப்ப நீங்க நல்லா கவனிங்களே. இப்ப பாத்தீங்கன்னா இங்க 1வது இலக்கம் என்ன இருக்கு? 4. அப்ப இந்த 3 எண்களை பெருக்குனதுனால வந்த ஆன்சர் தானே இது. அப்ப 1வது இலக்கத்தை முழுக்க பெருக்கி எது 4 வர்றது மாதிரி முடியுதுன்னு பாருங்க. இப்ப 2 8 8. அப்ப இது ஒரு ஆப்ஷன் இருக்கா? இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்ப இங்க வாங்க, 2 9. அப்ப இது இல்ல. சரியா?
இங்க 5 0 5 0 எவ்வளவு 0 0 இன்டு 5 0 தான். அப்ப இது வாய்ப்பு இல்லை. சரியா? இங்க 5 0 0 இன்டு 5 வாய்ப்பு இல்லை. இவ்வளவுதான். சரியா? நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு 30% ஆஃப் கொஸ்டின் எப்படித்தான் இருக்கும், ஷார்ட் ட்ரிக் இருக்கும், எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கும். நம்ம தான் என்ன செய்யணும், நிறைய பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு கேம் மாதிரி ஆயிரும் மேத்ஸ். சரியா? ஓகே, செய்யுங்க பாப்பா. இப்ப இதெல்லாம் இப்ப செஞ்சிருவீங்க. இப்ப இதை என்ன செஞ்சிடணும், 4 நாள் நான் மறந்துடணும். சரியா? ஓகே, அடுத்தது ஆனா 4 ஆப்ஷன் கொடுக்கும்போது எதை பெருக்கினாலும் கடைசியா 4ல முடியாத மாதிரி தான் கொடுப்பேன். ஆமா, அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா பிராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? ஆமா. இப்ப இங்க பாருங்க, 8 இன்ட்டு 4 இன்ட்டு 2 கொடுத்துருக்காங்களா, நான் என்ன கொடுப்பேன், 11 இன்ட்டு 11 8 13 கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? கொடுக்கலாம். நீங்க இப்ப இந்த பக்கம் எந்த நம்பர் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்ப பெருக்கி பாருங்க, 8 இன்ட்டு 1 8 8 24 இல்லையா? திருப்பி என்ன செஞ்சிடும், இதுக்கு 4ல வந்துடும். அப்ப என்னது, நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். மெத்தடையும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க, புரியுதா? இதையும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. சரியா? நீங்க நிறைய மெத்தட் பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கணக்கு இப்படி கேட்பாங்க. ஏன் ஆண்டவன் பிளஸ் பண்ணுங்க. நீங்க இது மாதிரி நிறைய பார்க்காம இப்படியே தான் பார்ப்பீங்கன்னு இருந்தா கணக்கு எப்படி கேட்பாங்க, இப்படி கேட்பாங்க. 4 ஆப்ஷனுமே 4ல வர்றது மாதிரியே. சரி, ஓகே. அடுத்தது 7:12 என்ற விகிதத்துடன் 7:12 என்ற விகிதத்துடன் எந்த எண்ணை கூட்டினால் 7:12 என்ற விகிதத்துடன் எந்த எண்ணை கூட்டினால் அது 2:3 என மாறும். ஏழு 7:12 என்ற விகிதத்துடன் எந்த எண்ணை கூட்டினால் அது 2:3 என மாறும். கவனிங்க, 7:12 இல்லையா? அப்ப அது உண்மையான எண் என்னவா இருக்கும், 7x/12x. இந்த விகிதத்தோட எந்த எண்ணை கூட்டினால், சரிங்களா? ஆமா, அப்படியே என்ன கேள்வி கேட்கிறாங்க, என்ற விகிதத்துடன் எந்த எண்ணை கூட்டினால் அது 2:3 என மாறும். சரி, அப்ப 7:12 அப்படின்றப்ப என்னது, 7/12. கூட்டுறது என்னது, எக்ஸ். மாறுறது என்னவா மாறுது, இப்ப கவனிக்கணும், இங்க எக்ஸ் போட்டக்கூடாது. புரியுதா? ஏன், இது சுருக்கப்பட்ட வடிவம் தான். நீங்க எவ்வளவு பெரிய நம்பரை வேணாலும் கூட்டிக்கிறீங்க, சேம் நம்பர் என்ன செய்யறீங்க, பகுதியிலையும் தொகுதியிலையும் கூட்டுறீங்க. அப்ப அது திருப்பி என்ன செய்யுது, ஒரு விகிதமா மாறுது. சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு 15/20 இருக்கு. புரியுதா? இது சுருக்கப்பட்ட வடிவம் என்னது, 3 5 15 4 5 20. நான் என்ன செய்யறேன், 3/4 என்ற விகிதத்துடன், சரிங்களா, 3/4 என்ற விகிதத்துடன் ஒரு குறிப்பிட்ட எண்ணை கூட்டினால் என்னவா மாறும், ஏதோ ஒண்ணு மாறும் இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு இதுல 7 கூட்டுறேன், இதுலயும் 7 கூட்டுறேன்னு வச்சுக்கிறோம். அப்ப என்னவா மாறும், 7 3 10/11. சரிங்களா? இப்ப இங்க அப்படிதான், இது விகிதம், அதோட ஒரு குறிப்பிட்ட எண்ணை கூட்டுறேன், என்னவா மாறுது, ஒரு குறிப்பிட்ட விகிதமா மாறுது, 2/3. இப்ப நீங்க என்ன செய்யலாம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, பண்ணலாமா பண்ணக்கூடாது, பண்ணலாம். அப்ப 3 × 7 + x, இங்க 2 × 12 + x. சரியா? இப்ப 3 எவ்வளவு, 21 + 3x
24 பிளஸ் 2x. இந்த 3x இந்த 2x இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்? மைனஸ் ஆகுமா? அப்ப 3xல 2x போச்சுன்னா 1x. இந்த 24ல இந்த 21 போச்சுன்னா 3. அப்ப x எவ்வளவு? 3. கேட்டிருக்கிற கேள்வி என்னது? எந்த எண்ணை கூட்டினால்? அப்ப எக்ஸ்ன்றது 3 தான் இல்லையா? இப்ப நீங்க உதாரணத்துக்கு பாருங்களேன், இது சரியான்னு பார்ப்போம், செக் பண்ணலாம். 3 ரேஷியோ என்னது? 7/12. இதோட 3 கூட்டினா என்ன ஆகும்? 10/15. இதோட சிம்பிளிபிகேஷன் ஃபார்ம் என்னது? 2 10 3 15. அதான் கரெக்டா சொல்லி இருக்கிறான். சரியா? புரியுதா இல்லையா? இவ்வளவுதான் விஷயம். அதனால செய்யவே தெரியலன்னா கூட ஆப்ஷன்ல உள்ளதை என்ன செய்யலாம்? அப்ளை பண்ணி செஞ்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகும். அந்த 2 நிமிஷத்துல நம்ம என்ன செய்யலாம்? ஒரு 4 சயின்ஸ் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். இப்படி எல்லாம் நேரத்தை மிச்சப்படுத்த கத்துக்கிட்டு இருந்தேன்னா. ஓகே, அடுத்த கேள்வி. 3 கார்களின் வேகங்களின் விகிதம். எழுதலையா? மூன்று கார்களின் வேகங்களின் விகிதம் 5:4:6 எனில் 3 கார்களின் வேகங்களின் விகிதம் 5:4:6 எனில் அவை ஒரு குறிப்பிட்ட தொலைவை அடைய எடுத்துக்கொண்ட நேரங்களின் விகிதம். திருப்பியும் சொல்றேன், 3 கார்களின் வேகங்களின் விகிதம் 5:4:6 எனில் அவை ஒரு குறிப்பிட்ட தொலைவை அடைய எடுத்துக்கொண்ட நேரங்களின் விகிதம். சரி, ஆப்ஷன் ஏ 5:4:6. ஆப்ஷன் ஏ 5:4:6. ஆப்ஷன் பி 6:4:5. ஆப்ஷன் பி 6:4:5. ஆப்ஷன் சி 10:12:15. ஆப்ஷன் சி 10:12:15. ஆப்ஷன் டி 12:10:15. ஆப்ஷன் டி 12:10:15. செய்யலாமா? செய்யலாமா? செய்யலாம். சரி, ஒரு நிமிஷம் டைம் ட்ரை பண்ணுங்க பாப்போம். 3 கார்களின் வேகங்களின் விகிதம் எவ்வளவு? 5:4:6. கேட்கறது என்ன கேட்டிருக்கிறாங்க? ஒரு குறிப்பிட்ட தொலைவை அடைய எடுத்துக்கொண்ட நேரங்களின் விகிதம். இவ்வளவுதான் கேள்வி. இதை போல ஈஸியா நீ கேட்ட மாட்டாங்க. இதே ஆன்சரா? வெரி குட். வேற நீங்க மேத்ஸா சயின்ஸா? சயின்ஸ், அதனால மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா சயின்ஸ்ல உங்களுக்கு பிசிக்ஸ்ல இதே கான்செப்ட் உண்டு.
தலைகீழ் மதிப்புன்றது ரிவர்ஸ்ல வர்றதில்ல. 4ஓட தலைகீழ்ன்றது 1/4. நீங்க சொல்றத பார்த்தா 4ஐயே தலைகீழா போட்டுருவீங்க போல. கவனிங்க, இது வேகத்தின் விகிதம் இல்லையா? அப்ப தொலைவை அடைய எடுத்துக்கொண்ட நேர விகிதம் என்னவா இருக்கும்? 1/5 1/4 1/6 இல்லையா? ஆமா தானே? ஒரு ரூல் பார்த்தோமா இல்லையா? காலையில மெனக்கட்டு சொன்னா இல்லையா? அது நேர்மாறலாம் எதிர்மாறலாம் அப்படின்னு சொல்லி எதிர்மாறல். அப்ப என்ன சொன்னோம்? வேகத்தின் விகிதம் 5:4:6 சொன்னா தொலைவை அடைய எடுத்துக்கொண்ட நேரத்தின் விகிதம் தலைகீழா வரும்னா நீங்க ரிவர்ஸ்ல 6, 4, 5 வராது. புரியுதா? 5இன் தலைகீழி 1/5, 4இன் தலைகீழி 1/4, 6இன் தலைகீழி 1/6. இதை என்ன செய்யலாம்? சுருக்கலாம். நிச்சயமா கண்டுபிடிக்கணும். அப்ப 5, 4, 6க்கு நிச்சயமா என்னது? 60 இல்லையா? ஆமா. அப்ப 1/5 × 60. நீங்க எழுதிக்கிறன எல்சிஎம் வந்து என்னது இங்க 60. அடுத்தது என்னது? 1/4 × 60. அடுத்தது 1/6 × 60. ஸோ இப்போ 4×5 12×5 60. 4×4 15×4 60. 4×6 10×6 60. அப்ப என்ன வரும்? 12:15 என்ன வரும்? 12:10 சொல்றேன். 5:4:6 இல்லையா? ஆப்ஷன் வந்து என்னது? 12:15:10 இல்லையா? இல்ல அதை நீங்க மாத்திக்கிறீங்க சரியா? 12 இப்ப செக் பண்ணிடலாம், தப்பு கிடையாது. 12 இதுதானே ஆன்சர் வருது. இப்ப 5 1/5 4 1/4 1/6 12×5 60 15×4 60 10×6 60. ஓகேவா? இப்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம் மேபி. இப்ப கவனிங்களே, இது சரியா இல்லையான்னு பார்ப்போம். இந்த இதுலயே அதிக வேகம் எது? எது அதிக வேகம்? 6 தான் இல்லையா? சரி, அப்ப 6 அப்படின்னு சொன்னா அதுதான் என்ன செய்ய இருக்கிறதுலயே குறைந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளும். புரியுதுங்களா? எது அதிக வேகம் போகுதோ அதுதான் மிக குறைந்த நேரத்தை எடுத்துக்கும். அப்ப இருக்கிறதுலே அதிகம் 6னா இருக்கிறதுலே குறைவிங்க என்னது? 10. இது சரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதோட விட்டுறக்கூடாது. இருக்கிறதுலயே குறைவானது எது? 4. அப்ப இருக்கிறதுலே அதிகமா எது வரணும்? 15 வந்துருச்சு. மீடியமா உள்ளது மீடியமா வந்துருச்சு. அப்ப இதுதான் ஆன்சர். அப்ப ஆன்சர் என்னது? 12:15:10. சரியா? சரி, செஞ்சு பார்க்கணும்னு இல்லை. ஒருவேளை ஆப்ஷன் இப்படி முன்ன பின்ன கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாத்துலயும் இப்படி இருக்கான்னு செக் பண்ணணும். அது ஒரு விஷயம் இருக்கு. 4 ஆப்ஷன்லயும் இப்படிதான் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எதுலையுமே இல்லாம நமக்கு ஏற்றது மாதிரி ஒரு ஆன்சர் ஆப்ஷன் இருக்குன்னா இதே என்ன செஞ்சிடலாம்? சூஸ் பண்ணிடலாம். சரியா? ஸோ ஆன்சர் வந்து 12:15:10. ஓகே, அடுத்தது இது எழுதிட்டீங்களா? கொஞ்சம் குயிக்கா எழுதுங்க. ஏ மற்றும் பி இருவரிடமும் உள்ள மொத்த தொகை எழுதலையா? எழுது. கேபிட்டல் ஏ மற்றும் பி இருவரிடம் உள்ள மொத்த தொகை ரூபாய் 1210. ஏ மற்றும் பி இருவரிடம் உள்ள மொத்த தொகை ரூபாய் 1210. ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஏயின் 4/15 பங்கு, ஏயின் 4/15 பங்கு
ஏயின் 4/15 பங்கு தொகையானது ஏயின் 4/15 பங்கு தொகையானது பியின் 2/5 பங்கு தொகைக்கு சமம் எனில் பியின் 2/5 பங்கு தொகைக்கு சமம் எனில் பியின் 2/5 பங்கு தொகைக்கு சமம் எனில் பியிடம் உள்ள தொகை பியிடம் உள்ள தொகை கண்டுபிடிங்க பாப்போம். பியின் 2/5 பங்கு தொகைக்கு சமம் எனில் பியிடம் உள்ள தொகை ஆப்ஷன் ஏ ரூபாய் 428, ஆப்ஷன் ஏ ரூபாய் 428, ஆப்ஷன் பி ரூபாய் 484, ஆப்ஷன் பி ரூபாய் 484, ஆப்ஷன் சி ரூபாய் 632, ஆப்ஷன் சி ரூபாய் 632, ஏ 428, பி 484 ரூபாய், ஆப்ஷன் சி ரூபாய் 632, ஆப்ஷன் டி ரூபாய் 726, 726, 484. வெரி குட். என்னது இப்ப கவனிங்க, ஏ மற்றும் பி இருவரிடம் உள்ள மொத்த தொகை கொடுத்துட்டாங்க. ஏயின் 4/15 பங்கு எப்படி எழுதணும்? ஏயின் 4/15 பங்கு இல்லையா? பியின் எவ்வளவு பங்குக்கு சமம்? பியின் 2/5 பங்கு தொகைக்கு சமம். முதல்ல இதை வச்சுக்கிறோம் இல்லையா? அப்ப நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன? ஓரஞ்சு 5, மூவஞ்சா 15, ஓரன் 2, ஈ2 4. இப்ப ஏ பை பி எவ்வளவு? இந்த பி இந்த பக்கம் வந்துருக்கும் தானே, இங்க ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுல, இந்த 3 அங்க போயிடுமா? போகுமா போகாதா? போகும். இந்த 2 வகுத்தல்ல வந்துடும். அப்ப ஏ இஸ்டு பி அவங்களுக்கு பிரிக்கப்பட்ட தொகை எவ்வளவு? 3:2 என்ற விகிதம் இல்லையா? பீட்ட இருக்கிற பங்கு தானே கேட்டுக்கிறாங்க. அப்ப என்ன செய்யலாம்? இது மாடலுக்கு போயிருச்சா இல்லையா? இல்லையா? 3 + 2 எவ்வளவு? 5. பீட்ட இருக்கிற பங்கு எவ்வளவு? 2. மொத்த தொகை எவ்வளவு? 1210. இப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா ஓரஞ்சு 5, ஈரஞ்ச 10 மிச்சம் 2, 21, 4 20 மிச்சம் 1, ஈரஞ்ச 10. 2 × 242 எவ்வளவு? 484 இல்லையா? நீ ஆமா ஆமா 2/5 எதை பெருக்குனீங்க? ஆமா இல்ல, நம்ம செக் பண்ணலாம். உங்களோட மெத்தடை வந்து செக் பண்ணலாம். ஷார்ட் ட்ரிக் எல்லாத்துக்கும் பொருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். சரியா? நான் தப்புன்னு சொல்லல. இல்ல, அதுதான் சொல்றேன். அது இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இதே போல ஒரு 2-3 கணக்கு எடுத்துட்டு இந்த சம்மை மட்டும் மாத்தி மாத்தி போட்டு பார்க்கணும். அது எல்லாத்துக்கும் சரியா வருதுன்னா நீங்க எடுத்த மெத்தட் சரிதான். சரியா? செக் பண்ணலாம், கிராஸ் செக் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? சரி, இதுதான் என்னது இப்போ உள்ள மெத்தட். அவங்க சொன்ன மெத்தடை நம்ம என்னது ஒரு கிராஸ் செக் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ்ல கூட அதை அப்ளை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்தது
ஓகே, அடுத்த கேள்வி. ஏ கமா பி கமா சி என்ற மூவரின் வருமானங்களின் விகிதம் ஏ கமா பி கமா சி என்ற மூவரின் வருமானங்களின் விகிதம் 1:2:3. ஏ கமா பி கமா சி என்ற மூவரின் வருமானங்களின் விகிதம் 1:2:3 மற்றும் பி அண்ட் சியின் வருமானங்களின் கூடுதல் பி அண்ட் சியின் வருமானங்களின் கூடுதல் ரூபாய் 3000 எனில் சியின் ஊதியமானது ஏயின் ஊதியத்தை காட்டிலும் எவ்வளவு சதவீதம் அதிகம்? திருப்பியும் சொல்றேன். ஏ கமா பி கமா சி என்ற மூவரின் வருமானங்களின் விகிதம் 1:2:3 மற்றும் பி அண்ட் சியின் வருமானங்களின் கூடுதல் ரூபாய் 3000 எனில் சியின் ஊதியமானது ஏயின் ஊதியத்தை காட்டிலும் எவ்வளவு சதவீதம் அதிகம்? சரிங்களா? இப்ப 3 பேரோட வருமானத்தோட ரேஷியோ என்னது? 1:2:3. சரிங்களா? அப்ப உண்மையிலேயே உங்களோட வருமானம் என்னவா இருக்கும்? வருமானங்களோட ரேஷியோ தான் 1:2:3. அப்ப 3 பேரோட வருமானம் என்னவா இருக்கும்? x, 2x, 3x. கணக்கின் படி இல்லையா? ஏன்னா கணக்குல என்ன ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. என்ன க்ளூ? டிஎம்சியோட வருமானத்தோட கூடுதல் எவ்வளவு? 3000. அப்ப 3x இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 3000 அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப 5x இஸ் ஈக்குவல் டு 3000 அப்படின்னு சொன்னா 4×5 605 எவ்வளவு? 3000 இல்லையா? அப்ப x எவ்வளவு? 600. இப்ப கேள்வி என்னது? A டு C-க்கு கேக்குறாங்க இல்லையா? அப்ப A இன் வருமானம் எவ்வளவு? x தான் இல்லையா? அப்ப 600 ரூபாய். C இன் வருமானம் எவ்வளவு? 3x இல்லையா? 3 × 600 எவ்வளவு? 1800 ரூபாய். வேறுபாடு எவ்வளவு? என கேள்வி அதுதான். கவனிச்சீங்களா? கேள்வி எவ்வளவு? 1800ல 600 போச்சுன்னா 1200. இப்ப கேள்வி நல்லா கவனிக்கணும். சதவீதம் மட்டும் இல்ல, யாருக்கு யாருன்னு ஒப்பீடு இருக்கு இல்லையா? கேள்வி என்னது? ஏயின் ஊதியத்தை காட்டிலும் சியின் ஊதியத்தை காட்டிலும் சியின் ஊதியமானது ஏயின் ஊதியத்தை காட்டிலும் எவ்வளவு சதவீதம் அதிகம்? சரிங்களா? இப்ப நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா கவனிங்க. சியின் ஊதியம் எவ்வளவு? 1800 இல்லையா? சியின் ஊதியமானது ஏயின் ஊதியத்தை காட்டிலும்னா ஏ தான் கீழே வரணும். புரியுதுங்களா? அப்ப ஏயோட ரேட் எவ்வளவு? சம்பளம் 600 ரூபாய். எவ்வளவு அதிகம்ன்றப்ப நீங்க அவரோட சம்பளத்தை போட்டக்கூடாது. வேறுபாடு இங்க எவ்வளவு? 1200. புரியுதுங்களா? இவர் 600 ரூபாய் வாங்குறாருன்னா இவருக்கு உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 1200 தானே. அத சதவீதம்னு மாத்தும் பொழுது 100க்கு எவ்வளவுன்னு பாக்குறோம். அப்ப 1 600 600, 2 600 1200, 2 × 100 எவ்வளவு? 200% யார் வாங்குறது அதிகமா? சி வாங்குறாரு. சரி, டிஃபரன்ஸ் கேட்டாங்களா? டிஃபரன்ஸோட பெர்சன்டேஜ் கேட்டாங்களா? எவ்வளவு சதவீதம் அதிகம் தானே கேக்குறாங்க.
நல்லா கவனிங்க, கேள்வி என்னது? சியின் ஊதியமானது ஏயின் ஊதியத்தை காட்டிலும், அந்த காட்டிலும்ன்றது எவ்வளவு, எவ்வளவு வேறுபாடு இருக்குன்றதா அதோட பொருள். சரிங்களா? எவ்வளவு சதவீதம் அதிகம்னு கேட்கிறாங்க. அந்த ஊதியத்தை காட்டிலும்னா எவ்வளவு வேறுபாடுன்றதா அந்த இடத்துல பொருள். நீங்க வேணா ஹிண்ட் மாதிரி எழுதிக்கிறீங்க, அது வந்து வேறுபாடத்தான் குறிக்கும். எழுதிட்டீங்களா? அடுத்தது அடுத்த கேள்வி எழுதுங்க. ஏ கமா பி கமா சி ஆகிய மூவரின் மாத சம்பள விகிதம், ஏ கமா பி கமா சி ஆகிய மூவரின் மாத சம்பள விகிதம் 2:3:5. ஏ கமா பி கமா சி ஆகிய மூவரின் மாத சம்பள விகிதம் 2:3:5. சியின் மாத சம்பளமானது, சியின் மாத சம்பளமானது ஏயை காட்டிலும், சியின் மாத சம்பளமானது ஏயை காட்டிலும் ரூபாய் 1200 அதிகம் எனில், சியின் மாத சம்பளமானது ஏயை காட்டிலும் ரூபாய் 1200 அதிகம் எனில் பியின் ஆண்டு வருமானம், பியின் ஆண்டு வருமானம் கண்டுபிடிங்க பார்ப்போம். டைம் எவ்வளவு நேரம் தான்? 1 நிமிஷம் தான். ஒரு கணக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றது ஏன் 1 நிமிஷம் தான் அதிகபட்சமா எடுத்துக்கிறேன்னா, சும்மா சொல்லுங்க உங்க ஆன்சரை. இதே கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா அந்த இடத்துல தப்பு பண்ண மாட்டீங்க இல்லையா? அவ்வளவுதான் விஷயம். 16,400 ஆப்ஷன் ஏ. 14,400. வெரி குட், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டாங்க.
சரி கவனிங்க, ஏபிசி ஆகிய மூவரின் மாத சம்பள விகிதம் எவ்வளவு? 2:3:5 இல்லையா? அதுக்கடுத்து என்ன குழு கொடுக்குறாங்க? சியின் மாத சம்பளமானது ஏஐ காட்டிலும் ரூபாய் 1200 அதிகம் இல்லையா? இது ரெண்டையும் கம்பேர் பண்றாங்க. அப்ப 5x-ல 2x போச்சுன்னா எவ்வளவு? 3x இஸ் ஈக்குவல் டு வித்தியாசம் எவ்வளவு சொல்றாங்க? 1200. அப்ப x எவ்வளவு? ஒரு 3 3 4 12 400. சரியா? x எவ்வளவு? 400. கேள்வி என்னது? B இன் ஆண்டு வருமானம். இப்ப இது A, இது B, இது C. B இன் மாத வருமானம் முதல்ல எவ்வளவுன்னு பாருங்க. சரியா? B இன் மாத வருமானம் எவ்வளவு? 3 × x தானே. அப்ப 3 × 400 எவ்வளவு? 1200. இது ஒரு மாசத்துக்கு. அப்ப இயருக்கு 1 இயர் அப்படின்றப்ப எவ்வளவு? 12 மாசமா? 12 × 1200. 12 × 12 எவ்வளவு? 144 2 0. சரியா? அப்ப மாத சம்பளம் எவ்வளவு? 14,400. சரி, இது சின்ன ட்விஸ்ட் தான். அவன் மாத சம்பளம் கேட்டிருந்தா பலரும் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா? லேசா ஒரு ட்விஸ்ட் என்ன மாத்திருக்கிறாங்க? ஆண்டு வருமானம்னு மாத்தலாம், இல்ல 6 மாத வருமானம் மாத்தலாம், இல்ல பாதி சம்பளம்னு மாத்தலாம். சரி, சின்ன சின்ன விஷயங்களை தான் அவங்க மாத்துவாங்க. ஓகே, அடுத்தது எழுநூற்று 20 மாணவர்கள் பயிலும் பள்ளியில் 720 720 மாணவர்கள் பயிலும் பள்ளியில் ஆண்கள் மற்றும் பெண்களின் விகிதம் 7:5 ஆகும். ஆண்கள் மற்றும் பெண்களின் விகிதம் 7:5 ஆகும். இவ்விகிதத்தை 7:5 இவ்விகிதத்தை 1:1 என மாற்ற இவ்விகிதத்தை 1:1 என மாற்ற கூடுதலாக எவ்வளவு பெண்களை சேர்க்க வேண்டும்? கூடுதலாக எவ்வளவு பெண்களை சேர்க்க வேண்டும்? கண்டுபிடிச்சிடலாமா? ஆன்சர் 60. இல்ல, ஆப்ஷன் கொடுத்தா கண்டுபிடிச்சிருவீங்க. சரி, ஆப்ஷன் ஏ 100, அப்ப தாராளமா கொடுக்கலாம். ஆப்ஷன் பி 110, ஆப்ஷன் சி 120,
ஆப்ஷன் டி 105, அவ்வளவுதான். ஆப்ஷன் ஏ 100, ஆப்ஷன் பி 110, ஆப்ஷன் சி 120, ஆப்ஷன் டி 105. பெருக்கல் வகுத்துல எங்க தப்பு பண்ணிருக்கிறீங்க இல்லையா? சரி சரி, கவனிங்க, இது ரொம்ப ஈஸியஸ்ட் கணக்கு இல்லையா? 720 மாணவர்கள் பயிலும் பள்ளியில் ஆண்கள் மற்றும் பெண்களின் விகிதம் எவ்வளவு? 7:5. அப்ப முதல்ல மாணவர்கள் எவ்வளவு மாணவிகள் எவ்வளவுன்னு என்ன செஞ்சிடலாம்? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? நம்ம கணக்குப்படி 7+5 எவ்வளவு? 12ல 7 யாரு? ஆண்கள். மொத்த மாணவர்கள் எவ்வளவு? 720. அப்ப 1 12 12 6 12 72 60 7 6 எவ்வளவு? 42. 420 யாரு? மாணவர்கள். நல்லா கவனிங்க, எழுத வேண்டாம். 420 மாணவர்கள். அப்ப பெண்கள் எவ்வளவு? மிச்சம் 300. என்ன கேட்கிறான்? 2 பேரும் ஈக்குவல் ஆகணும். இவ்வளவுதானே. இங்க இருந்து என்ன செஞ்சிடலாம்? இன்னும் தேவைப்படுறது 120. ஆமா தானே? இது ஒரு கணக்கு. இதை ஒரு போட்டித் தேர்வுல கேட்டுக்கிட்டு என்னப்பா? சரி, இவ்வளவுதான் விஷயம். நான் திருப்பி திருப்பி சொல்றேன், எல்லாத்துக்கும் ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும் அப்படி இப்படிலாம் யோசிக்காதீங்க. அப்படி உங்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. சரியா? கொஞ்சம் பிராக்டிஸ். இதெல்லாம் வந்து லைஃப் சயின்ஸ் தானே, லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் தானே. ஏன்னா ஈக்குவல் அப்படின்றதா இங்க முக்கியம். சரிங்களா? இப்ப ரேஷியோ மாறுச்சுன்னா இந்த மெத்தடு மாறும். பட் என்னது, 1:1 மாறணும். பெண்கள் 300 தான் இருக்கிறாங்க. அப்ப ஆண்களுக்கு சமமா வரணும்னா என்ன செய்யணும்? 120 ஆட் பண்ணணும். மேபி என்ன கேட்கலாம்? ஆண்கள் எவ்வளவு மாணவர்களை நீக்கினா சமமா வரும்னு கேட்கலாம். அப்பவும் நீங்க எவ்வளவு மாணவர்களை நீக்க வேண்டியது இருக்கா? அதே 120 மாணவர்களை நீக்கிட்டாலும் 300:300 வரும். அப்பவும் சமமா தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது x:2 1/3 மிக்ஸ்டு ஃபிராக்ஷன், கலப்பு பின்னத்துல இருக்கு. ப்ரொபோர்ஷனல் டு 21:50. சரிங்களா? x:2 1/3 ப்ரொபோர்ஷனல் டு 21:15 இருக்கு இல்லையா? சரி, இப்ப கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கிறாங்க? எக்ஸ கேட்டிருப்பாங்க. அவ்வளவுதான். எக்ஸ் வந்து என்னன்னு கேட்கறாங்க. கண்டுபிடிங்க. என்ன நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்கிறேன், விகித சமத்தின் பண்புகள். என்ன சொன்ன? கடைக்கோடி உறுப்புகளின் பெருக்கற்பலன் இஸ் ஈக்குவல் டு, வெரி குட், நடு உறுப்புகளின் பெருக்கற்பலன் சொன்னா. அப்ப கடைக்கோடி உறுப்பு என்னது? இங்க 50x இல்லையா? நடு உறுப்பு என்னது? 2 3 6 6 1 7. அப்ப 7/3 போட்டுடலாமா? இதை நீங்க மிக்ஸ்டு ஃபிராக்ஷன், சரிங்களா, கலப்பு பின்னத்துல போட்டீங்கன்னா என்ன வரும்? 7/3 இன்ட்டு 21. 1 3 3 7 3 21 இல்லையா? அப்ப எவ்வளவு வரும்? 49/50. அவ்வளவுதான். அதாவது ரொம்ப தெளிவா நான் மறந்துடுவேன், என் ஞாபக சக்தி மேல எனக்கே நம்பிக்கை இல்லைன்றது என்ன செஞ்சுக்கிறேன்னா இங்க எழுதி வச்சுக்கிறேன். கடைக்கோடி உறுப்புகளின் பெருக்கற்பலன் இஸ் ஈக்குவல் டு நடு உறுப்புகளின் பெருக்கற்பலன். குறைந்தபட்சம் இப்படி ஒரு சிம்பலாவது போட்டு வச்சுக்கிறோம். சரி, அடுத்தது
ரொம்ப ஸ்பீடா போறணும், ஸ்பீடா போறனா இல்லையா? ஸ்பீடா போறது மாதிரி தெரியுது. சரி, நான் தொடக்கத்துல இருந்தே கேட்டல, அதையும் நான் தான் கேட்கணுமா? சரி, நான் திருப்பியும் சொல்றேன். அதாவது புரியல அப்படின்னா அந்த இடத்துல தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிருங்க. சரியா? ஓகே. அடுத்தது 6:x. 6:x proportional to y:15 என்ற விகிதத்தில் எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் பொருந்தாதது. என்ற விகிதத்தில் எக்ஸுக்கும் ஒய்க்கும் பொருந்தாதது. ஆப்ஷன் ஏ 9,10. ஆப்ஷன் ஏ 9,10. ஆப்ஷன் பி 3,20. ஆப்ஷன் பி 3,20. ஆப்ஷன் சி 2,45. ஆப்ஷன் சி 2,45. ஆப்ஷன் டி 10,10. பார்ப்போம். இது மாதிரிலாம் ஈஸியா கேட்கணும்னு சாமியை கும்பிட்டுக்கிறோங்க. நிறைய ஆப்ஷன் இருக்கா? 6:x y:15 என்ற விகிதத்தில் எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் பொருந்தாதது. நீங்க நல்லா கவனிச்சு பாக்குறீங்களா? வெரி குட். என்னது? பி ஆப்ஷனா? ஏமா பி ஆப்ஷன் என்னன்னு கேக்குறீங்களா? 3,20. பி கேக்குறீங்களா டியா? அதான் 3,20. டி வந்து 10,10. சரி, நல்லா கவனிச்சு பாருங்களே. ஒரே கான்செப்ட் தான், சின்ன சின்ன மாற்றமா இருக்கு. எல்லா கணக்கையும் கவனிக்கிறீங்களா? கவனிச்சு பாக்குறீங்களா இல்லையா? விகிதம் தான், ஒரு சின்ன இதுதான். அடுத்த ஒரு கேள்விக்கு அடுத்த கேள்வி என்ன இருக்கும்? சரி, நீங்க எல்லா கணக்கையும் பாத்தீங்கன்னா தெரியும். நான் செலக்ட் பண்ணி தான் நடத்துறதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். என்னன்னா, ஒரு கணக்கோட மாடல் இன்னொன்று என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. கொஞ்சம் என்ன செய்யணும், மாறணும் அப்படின்ட்டு. புரியுதா? சரி, இப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு கவனிங்க. எக்ஸ் ஒய் எந்தெந்த வேல்யூல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, எது வராது. கேள்வி என்னது? எது பொருந்தாதது. சரியா? இங்க கொஞ்சம் கவனிங்க. கடைக்கோடி உறுப்புகளின் பெருக்கற்பலன் இஸ் ஈக்குவல் டு நடு உறுப்புகளின் பெருக்கற்பலன். அப்ப 6×15 எவ்வளவு? 90. சரியா? இப்ப ஆப்ஷன் ஏ என்ன இருக்கு? 9×10 எவ்வளவு? 90. எக்ஸ் 9 ஒய் 10 இருக்கலாம், இல்ல எக்ஸ் 10 ஒய் 9 இருக்கலாம். அது சாத்தியம் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. ஏன்னா இதுக்கும் சமமா இருக்கணும் பெருக்கற்பலன், அவ்வளவுதானே. ஆப்ஷன் பி என்ன இருக்கு? 3,20 எவ்வளவு? 60. சரிங்களா? அடுத்தது என்ன இருக்கு? 2,45 90. அதுக்கு அடுத்தது 10,10. சோ ஆப்ஷன் டியும் பியும், அவ்வளவுதான். கான்செப்ட் என்னது? ஒன்னே ஒண்ணுதான் இல்லையா? சரி, வேணா ஆப்ஷன் பி வேணா 3×30 மாத்திக்கிறேங்க. ஒருவேளை 2 எனக்கு குழப்பம், அப்படிலாம் 2 ஆப்ஷன் கொடுத்துட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா பி என்னவா மாத்திக்கலாம், 3×30 மாத்திக்கலாம். ஓகே, சரி. 3×30 மாத்திட்டீங்கன்னா டி தான் வரும். ஆமா, நீங்க பெருக்கற்பலன் 90 வரக்கூடாது, அதானே கான்செப்ட். ஓகே, அடுத்தது பாருங்க. பின்வருவனவற்றில் x, y இன் மதிப்புகள் காண்க. பின்வருவனவற்றில் x, y இன் மதிப்புகள் காண்க. 12:x
proportionals are equal to y is to 4, which is also equal to 8 is to 16. இதில் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ கேட்குறாங்க. 12 is to x is equal to y is to 4 is equal to 8 is to 16. கண்டுபிடிச்சிடலாமா? எல்லாமே விகித சமம் கான்செப்ட் தான்ல. 12 is to அது எக்ஸ் ஒய் வந்து 12 1 சொல்றீங்களா? இல்லையே, அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லையே. ஆனா நீங்க ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது. ஆன்சரை நெருங்கி இருக்கிறீங்க, பட் ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணிருக்கிறீங்க, தப்பு பண்ணிருக்கிறீங்கன்னு நல்லாவே தெரியும். இன்னும் ஏதாவது சுருக்க முடியுமா, அல்லது வந்து ஏதாவது கேன்சல் பண்ற இடத்துல தப்பு பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. என்ன பண்ணீங்க? கணக்கு என்னது? 12/x is equal to y/4 is equal to 8/16. சரி, முதல்ல என்ன பண்ணீங்க? இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணலாம் இல்லையா? அப்ப 12/x is equal to 8/16. 1 8 2 16 இல்லையா? ஸோ 2 12 எவ்வளவு? 24. x is equal to எவ்வளவு? சரிதானே? எக்ஸ் இந்த பக்கம் போகும். 2 × 12 24. x is equal to 8/16. சரியா? ஃபர்ஸ்டையும் கடைசியாவும் எடுக்கிறேன். ஓகேவா? எடுக்கிறேன்னா 1 8 2 16. சரியா? இந்த எக்ஸ் இந்த பக்கம் போகும். ஓகேவா? இந்த 2 வகுத்தல்ல இருக்கு, பெருக்கல்ல போகும். x is equal to 24. சரிதானே? அடுத்து இது ரெண்டையும் கம்பேர் பண்றேன். இது ரெண்டையும் கம்பேர் பண்ண எவ்வளவு? y/4 is equal to 8/16. 1 4 4 16. சரியா? 1 4 2 8. y எவ்வளவு? 2. அப்ப x 24, y 2. நீங்க என்ன சொன்னீங்க? ஆமா, தப்பு தானே. கவனிங்க, ஆப்ஷன்ல இருக்கிறத சொல்றேன். ஆப்ஷன் ஏ 6, 8. ஆப்ஷன் பி 2, 24. ஆப்ஷன் சி 24, 2. ஆப்ஷன் டி 8, 6. இப்ப நீங்க கொடுத்த ஆப்ஷனே இங்க இல்லைன்றப்ப அதான் இங்க போய் ஆன்சர் தர்றீங்க. அதான் சரிதான். ஆனா நீங்க இப்ப எப்படி பண்ணீங்க அதை சொல்லுங்க பாப்போம். இதை எப்படி என்னமோ சுருக்க முடியும்? கவனிங்க, இந்த எக்ஸ் இதுல உள்ள பின்னத்துல ஒரு நம்பர், இந்த ஒய் இந்த பின்னத்துல இன்னொரு நம்பர், இது வேற ஒரு பின்னம். நீங்க எப்ப சுருக்கி இருக்கலாம்னா, சரிதான், நீங்க வந்து நெருங்கி வர வரைக்கும் சரி. அட்லீஸ்ட் இப்போ இந்த டவுட்டை கேட்டீங்களே, நீங்க எப்ப சுருக்கி இருக்கலாம்னா, இந்த எக்ஸ் இந்த ஒய் ஒரே பின்னத்துல இருக்குன்னா தாராளமா என்ன செய்யலாம், சுருக்கலாம். புரியுதா? இந்த எக்ஸ் வேற வீட்டுக்கார அம்மா, இந்த ஒய் வேற வீட்டுக்கார அம்மா, இந்த ரெண்டுலையும் என்ன செய்ய வேணாம், குழப்பத்தை ஏற்படுத்த வேணாம். அதைத்தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். ஏன் பண்ணக்கூடாதுன்னா, நீங்க ஒருவேளை எக்ஸ் இஸ்ட் ஒய் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க, சரியா? அப்ப நிச்சயமா என்னது 24:2 வரும். இதை சுருக்கி போட்டீங்கன்னா 12:1. ரொம்ப எக்ஸாக்ட்லி ரைட். ஆனா அவங்க கேட்டது என்னது, எக்ஸோட மதிப்பு என்ன, ஒய்யோட மதிப்பு என்னன்னு தான் கேட்டாங்களே தவிர எக்ஸ் இஸ் டு ஒய்ன்னு கேட்கல. சரிங்களா?
இல்ல உண்மைதான். ஒருவேளை எக்ஸிஸ்ட் ஒய்ன்னு இப்ப நிறைய பேர் தப்பா சொல்லியிருப்பீங்க, அவங்க சரியா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நம்ம எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிட்டோம் அவ்வளவுதானே அப்படின்ட்டு. எழுதலையா? குயிக் எழுதுங்க பாப்பா. எழுதிட்டீங்களா? எழுதியாச்சா இல்லையா? சரி, அடுத்தது எழுதுங்க பாப்பா. 0.34 0.34 கமா 0.50 0.50வின் மூன்றாம் விகிதம். 0.34 கமா 0.50வின் மூன்றாம் விகிதம். ஆப்ஷன் ஏ 0.74. ஆப்ஷன் ஏ 0.74. ஆப்ஷன் பி 0.75. ஆப்ஷன் பி 0.75. ஆப்ஷன் சி 0.76. ஆப்ஷன் சி 0.76. ஆப்ஷன் டி 0.77. 0.77. என்னது புரியல? ஆமா, கணக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது, கொஞ்சம் பெருக்கல் வகுத்தெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். புரியல? மூன்றாம் விகிதம். ஆமா சொல்லி நடத்திருக்கிறேன். மூன்றாம் விகித சமன் அல்லது மூன்றாம் விகிதம், தொடர் விகித சமன் சொல்லியிருக்கோமா? அதுதான். ஆமா, இவ்வளவுதான். கவனிங்க, இது ஏ, இது பி, சி என்னன்னு கேட்கிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? சி என்ன பண்ணா, சி என்னது? பி ஸ்கொயர் பை ஏ, அதானே? ஏன்னா இது ஏ பின்னு எடுத்தீங்கன்னா ஏ இஸ்டு பி, சரிங்களா? பி இஸ்டு சி. இப்ப என்னது சரியா? அப்ப என்ன ஆகும்? சி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை ஏன்னு மாறும். இப்ப பி என்னது? இங்க 0.50 இல்லையா? அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? தெரியும் தானே? சரி, அதை முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். 0.50 0.5 ஈக்குவலா வெவ்வேறையா? ஈக்குவல் தானே? சரி, 0.50 0.05 ஈக்குவலா வெவ்வேறையா? எது பெருசு? இது ரெண்டுல மேல உள்ளதுதான் பெரிய நம்பர். சரிங்களா? சரி, இந்த வித்தியாசம் தெரிஞ்சுன்னா போதும். பை ஏ எவ்வளவு? 0.34. இவ்வளவுதான். பெருக்குனீங்கன்னா எவ்வளவு வரீங்க? 5 5s 25. இங்க பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒண்ணு, இங்க பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒண்ணுன்றதுனால இங்க என்ன வரும்? 0.25. இங்க 0.34. இப்ப 100 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 25/34. இதை வகுத்து பாருங்க 25 34. இப்ப தெரிஞ்சிடும் எத்தனை பேருக்கு டிவிஷன் தெரியுதுன்ட்டு. 25
34 வகுக்கணும். புரியல? -9 4 ஆப்ஷன் வேற கொடுத்துட்டேன் உங்களுக்கு ரொம்ப தெளிவா. ஜீரோ பாயிண்ட் சொல்லுங்க, உங்களுக்கு வந்த ஆன்சர் சொல்லுங்க. 7 ஆப்ஷன் 2 டிஜிட்ல கொடுத்துருக்குறாங்கல்ல. அப்ப குறைந்தபட்சம் நீங்க 2 டிஜிட், அதிகபட்சமா ஒரு 3 டிஜிட்டாவது கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்படி கண்டுபிடிச்சாதான் வந்து தோராய மதிப்பாவது கண்டுபிடிக்க முடியும். வெரி குட். 0.74 சரி. ஏன்னா உங்களுக்கு வர்றது வந்து 0.735 வரும். இதை நீங்க டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா 735 வரும். உங்களுக்கு தெரியும் இந்த 5 அல்லது 5க்கு மேல போச்சுன்னா முன்னாடி உள்ளதை என்ன செஞ்சுக்கலாம், 1 ஆட் பண்ணிக்கிறலாம். அந்த வகையில என்னது 0.74 தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, அடுத்தது 1/5 is to 1/x is equal to 1/x is to 1/1.25 எனில் x இன் மதிப்பு. எனில் x இன் மதிப்பு. கண்டுபிடிச்சிடலாமா? இது என்னது, ஒரே கான்செப்ட் தான். கடைக்கோடி உறுப்புகளின் பெருக்கற்பலன் இஸ் ஈக்குவல் டு நடு உறுப்புகளின் பெருக்கற்பலன். நல்லா கவனிக்கணும், இங்க 4 புள்ளி இருந்தாதான் கிடையாது. ஒரு ரேஷியோ இன்னொரு ரேஷியோ சமம்ன்றதானே அதோட அர்த்தம். 4 புள்ளியோட அர்த்தம். 4 புள்ளிக்கு பதிலாக இப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஈக்குவல் சைன் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அப்ப நீங்க இதையும் பெருக்கி பாருங்க. இது அதை விட என்னது, இப்ப எத்தனை பேர் பிராக்ஷன்லயே வச்சு செஞ்சுட்டு இருக்கீங்க? அதாவது 1/5 1/5ஆவே அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கீங்களா? சரி, என்ன செய்யலாம், இத எல்லாமே மேல தொகுதியில ஒண்ணுதான் இருக்குன்றதுனால நீங்க அப்படியே மாத்தி எடுத்துக்கலாம். சரியா? அப்படின்னா அர்த்தம் x² இன்ட்டு 5 இன்ட்டு 1.25 வந்துடும். இப்ப இங்க வெவ்வேறு நம்பர் இருந்தாலும் உங்களுக்கு சிரமம். புரியுதா? அப்ப நீங்க என்ன செய்யலாம், x² இஸ் ஈக்குவல் டு 6.25 வருமா? 5ஐயும் 1.25 பெருக்கினா எவ்வளவு வருது? 6.25. அப்ப x எவ்வளவு? 2.5. அவ்வளவுதான். ஒண்ணும் இல்லைங்க, 25 பெருக்குனா எவ்வளவு? 625. சரியா? இங்க 2.5 2.5 இன்ட்டு 2.5. பாயிண்ட்டுக்கு அடுத்து என்ன வரணும், இங்க ஒரு பாயிண்ட் வரணும், இங்க ஒரு நம்பர் வரணும். பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 டெசிமல் வரணும். அப்ப 6.25. ஓகேவா? ஆன்சர் என்னது?
2.5 தான் ஆன்சர். நீங்க வாட்டு திருப்பி 6.25 ஓகே. அடுத்தது 4,16,7 நான்காவது விகிதம். 4,16,7 நான்காவது விகிதம். இப்ப கவனிங்க, 4,16,7 கொடுத்துட்டாங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்னா 4:16 முதல் 2 விகிதம். புரியுதுங்களா? அதாவது முதல் 2 நம்பர். அதுக்கடுத்து டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 7:x. இதுதான் நான்காவது விகிதம் நான் கேட்கிறேன். புரியுதுங்களா? அப்ப இதுக்கு என்னதான் நடு உறுப்புகளின் பெருக்கற்பலன் இஸ் ஈக்குவல் டு கடைசி உறுப்புகளின் பெருக்கற்பலன் இல்லையா? கடைக்கோடி உறுப்புகள். சரி, அப்ப 4 into x எவ்வளவு? 4x இஸ் ஈக்குவல் டு 16 பெருக்கிக்கிட்டு இருக்கணும். சரியா? இதெல்லாம் கேன்சல் பண்றதுக்கான இடம் இல்லையா? இப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 16 into 7 எவ்வளவு? 7 10 70, 7 6 42 கூட்டி வர போட்டு எங்கெல்லாம் நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்றோம் தெரியுதாப்ப? இப்ப நீங்க நேரடியா இங்க சப்ஸ்டிட் பண்ணாலும் என்ன செஞ்சிடலாம்? 1 4 4 16 x இஸ் ஈக்குவல் டு 28. சரியா? ஓகே, பிரேக் எடுத்துக்கிறேங்க 10 நிமிஷம். அன்னைக்கு டாபிக் முடிச்சாதான் விடுவேன். எப்படியும் 8 மணி ஆயிரும் நினைக்கிறேன். சிஸ்டர் தேடி வந்துருவாங்களா? என்னடா மழை பெய்யுது?